ஸோ 95வது வயசுல தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வாரன் பஃபட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. காம்பவுண்டிங் எஃபெக்ட், சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் அவரோட இந்த ஏஜுக்கான சீக்ரெட் ஹெல்த் ஃபிலாசபி நம்மளுக்கு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஹெல்த் டிப் வேணுமா? நம்ம QD ஹெல்த் டாக்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். ஒரு பைக் இல்லைன்னா ஒரு கார், எந்த கலர் வேணாலும், எந்த பைக் எந்த கார் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷனோட, அந்த கார் பைக் தான் வந்து உங்க லைஃப் டைமுக்கும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அதை பார்த்துப்போம்? நல்லா பாலிஷ் பண்ணி, நல்லா சர்வீஸ்லாம் பண்ணி, ஒரு சின்ன ஸ்கிராச் ஆனா கூட உடனே சரி பண்ணி, நம்ம பொல்லாத வந்து அனுஷ் மாதிரி அதுக்காக ஃபைட் கூட பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரே ஒரு பாடி, ஒரு மைண்டு தான் இருக்கு. ஸோ அதை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம ஐயா வாரன் பஃபட் சொல்றாரு. ஸோ 95ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு. நம்ம என்னன்னா நாளைக்கு ரிட்டையர் ஆயிடலாமா, ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எப்போ பண்றதுன்னு நோக்கி போயிட்டு இருக்கோம். டெய்லி காலையில எழுந்திரிச்சு உங்களோட பிஸி ஷெடியூல்ல உங்க பாடி அண்ட் மைண்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, என்னைய மாதிரி டாக்டர்ஸை நீங்க வந்து டைமும் மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ பி ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி.